அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்று தனது 82வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் கார்கேவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவரும் ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவரது நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். இதேபோன்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் தனது கட்சித் தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கார்கே அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்கள் அயராத சேவையும் மக்கள் நலனுக்கான அர்ப்பணிப்பும் எங்களுக்கு உத்வேகம் அளிக்கிறது. நீண்ட ஆரோக்கியத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அன்புடன் வாழ்த்துகிறேன் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளது. நாளை மறுநாள் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள மத்திய பட்ஜெட்டில் 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி விடுவிக்கப்பட வேண்டும், தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவுச்சாலை திட்டத்திற்கான ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவில் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு நிறைவு செய்யும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் 19 இடங்களில் நிவாரண முகாம் அமைக்கப்படும் என்று தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தகவல் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இம்முறை வெள்ளம் வந்ததாக கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சென்னை மாநகராட்சியில் மொத்தம் 19 இடங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் தேவையான முன்னெச்சரிக்கை உபகரணங்கள் தயார் நிலையில் வைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் கொசுத்தலை ஆறு மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் 75% பணிகள் முடிந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெப்படை 4 வழி சாலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி 45ஆம் ஆண்டு துவக்க தினத்தை முன்னிட்டு திமுக கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் மதுரா செந்தில் மற்றும் தமிழக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மதிவேந்தன், எது தேவை எது தேவையில்லை என்று பகுத்தறிந்து செயல்படக்கூடிய இயக்கம் திமுக என்றும், எத்தனையோ கட்சிகள் நம்மீது அவதூறுகளை பேசுகிறார்கள் என்றும், எவராலும் அசைக்க முடியாத இயக்கமாக திமுக உள்ளதாக தெரிவித்தார். வங்கதேசத்தில் அரசு பதவிகளுக்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் அமைப்பினர் ஒரு வாரமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வங்காளதேசத்தில் சிக்கிய தமிழர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், வங்கதேசத்திலிருந்து தாயகம் திரும்ப முடியாமல் சிக்கியுள்ள தமிழர்களை அழைத்து வர முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி இந்திய தூதரகத்தின் ஒத்துழைப்போடு மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக இன்று இரவு 7:30 மணியளவில் வங்காளதேசத்திலிருந்து 2 விமானங்கள் மூலம் 35 தமிழர்கள் தாயகம் திரும்ப உள்ளனர். சென்னை விமான நிலையத்திலிருந்து அவரவர் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. வங்கதேசத்திலிருந்து அடுத்த கட்டமாக 60 பேரை அழைத்து வரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.